மிளகாவை போடுறதே பெரிய விஷயம் கையில். நான் சொல்கிறது மிளகாவை பிடிச்சி வச்சு 12 மணிக்கு அமாவாசை பிரியன்னைக்கு எடுத்து ஒரு யாகத்தில் போகிறது பெரிய விஷயம். அதுவும் யமன் வாராகி அம்மன் யாகத்தில் போகிறது மிகப்பெரிய விஷயம். தலையை சுற்றி போகிறதுன்றது பெரிய விஷயம். அமாவாசை பூஜை வந்தவங்களுக்கு தெரியும். யாகத்தில் மிளகா மட்டும் தான் போகிறதுக்குள்ளும் தலையை சுற்றி போகிறது விட மாட்டோம். நாங்கள் மட்டும் தான் போட்டுக்கணும். சரியா? ஏன் அப்படின்னா அப்போ அந்த சக்தின்றது எங்களுக்குள்ளே அப்படியே முக்கால்வாசியில் இருந்தது. அதனால எங்களுக்கு உடம்பு சரியில்லாதது ஒரு தலை சுற்றி நீங்கள் போனீங்கன்னா பாதிப்பு எங்களுக்கும் வரும். ஏன்னா கோயில் நிர்வாகி நாங்கள் தான் உட்காருவோம். அப்போ என்ன பண்ணுன்னா அதுமாரி சுற்றி போடும்போது உடம்பு சரியில்லாதாயிடுச்சு ஐயா. ஏன்னா 3 மாதமாக படுக்க வச்சிருச்சு. அதனால என்ன பண்ணணும்னா அது நிறுத்திட்டு மிளகா மட்டும் போடுங்க, தலையை சுற்றி போட வேண்டாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்பெல்லாம் வர 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 அம்மா உத்தரவு கொடுத்துருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன் போடி, எவன் வரான், எவன் பண்ணுறான், எவன் செய்யறான், எவன் பண்ணாலும் தூக்கி அடிச்சிடணும். போய் பார்த்துக்க போகலாம். எனக்குலாம் எனக்கு ஒரு பாதிப்பு ஒரு இந்தியாவில் கூட வருது. ஒரு கடுகளவு கூட தேய் வருதா ஓட்டிட்டு போகும். ஒரே ஒரு எங்களுக்கு கூட ஒரு டிஸ்ட்ரிபியூஷனோட தேய் ஓடிட்டு போனால் எத்தனையோ மக்கள் இருக்காங்க. எவன் வர எவன் பாடி அம்மாவை இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, 10,000 கூட 20,000 3 நாளாக உட்காந்து ஓட்டிட்டு கிடப்பாங்க. பம்பை அடிச்சுன்னு பிள்ளைய தொந்தரவு பண்ணிக்கின்னு ஓடி போட்டு பொண்ணு ஓடி போயிடும். தேடி ஓடாது. இங்கே அப்படி இல்லை. இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் சக்தி இருக்கு. எவன் வாராய்க்கு நின்றாவே அதே ஆரத்துக்கு ஆரம்பிச்சு என் பொண்ணு பேர் பிடிச்சிட்டு ஆளுமா ஓடி போயிடுவான். பயந்துட்டு வாக ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தேய் ஓட்டி விட்டு ஒரே ஒரு பழம் ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பையனை 10 கட்டு நம்ம சத்தியமாக வயசு பையனை ஒரு ஆக்சிடென்ட் ஆன பையனை பிடிச்சிட்டாங்க. பையனை வரும்போது தூக்கிட்டு நாங்கள் அப்படியே தூக்கிட்டு மல்லான்னு